மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருகிறது. இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில செவ்வாய் புதன் சனி, அடுத்து சூரியன் சுக்கிரன். இதுதான் இந்த 14ஆம் தேதி மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறார். இதுதான் இந்த 14ஆம் தேதி அந்த பராபவ வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருடத்துல வருட கிரகங்களான அந்த குரு பகவான், ராகு கேது, சனியினுடைய பெயர்ச்சி எந்த தன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற போறார். அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அடுத்து ஐப்பசி மாதம், அதாவது ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அதிசாரம் பெற்று மீண்டும் அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த அதிசார நிவர்த்தி எப்ப அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது தை மாதம் 10ஆம் தேதி 25ஆம் தேதி ஜனவரி மாதம் குரு அதிசார நிவர்த்தி அடைந்து மீண்டும் கடகராசிக்கு உச்சம் பெற போறார். இதுதான் இந்த வருட கிரகங்களான அந்த குரு பகவானினுடைய அமைப்பு. இந்த பராபவ வருடத்துல மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீண்டும் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சியாகி போறார். அடுத்து இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவானும் ராகு பகவான் கும்ப ராசியில இருக்கிறார். இந்த நிழல் கிரகங்களான இந்த சர்ப்ப கிரகங்களின் பயிற்சிகளாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சிம்ம ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் கடக ராசிக்கும், அடுத்து கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். இதுதான் இப்போதைக்கு அந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள். அடுத்து சனி பகவான் அந்த மீன ராசியிலேயே இருக்கிறார். அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் அந்த ஜூலை மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அங்க வக்ரம் அடைகிறார் அந்த சனி பகவான். அப்போ அந்த வக்ரம் அடையக்கூடிய அந்த சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களுக்கு வக்ரத்தோடைய செயல்படுறாரு. மீண்டும் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி, கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதியோட வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த சனி பகவானினுடைய தன்மைகள். இப்போ இந்த பராபவ வருடத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடம் ஓரளவுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வருடம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் உச்சம் பெற ஒரு காலகட்டமும் வருது. அதனால இந்த நேரத்துல இந்த பராபவ வருடத்துல வருடம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சில கிரகங்களின் மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கிறதுனால நிறைய ஒரு ஏற்றங்களோடு ஒரு பொருளாதார வளர்ச்சிகளோடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்கள் தன்னுடைய களத்திரம் சம்பந்தப்பட்ட, அதாவது கணவன் மனைவி உறவுகள்ல கடந்த காலத்துல நிறைய ஒரு பிரிவுகள் அப்படின்றது இருந்திருக்கும். ஒரே ஊர்ல இருந்துகிண்டு, அதாவது ஒரே இடத்துல ஒரே வீட்லயே இருந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு மனஸ்தாபத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இந்த மகர ராசி என்பவர்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத சில மனஸ்தாபங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. அதிலிருந்து எல்லாம் விடுதலை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு பராபவ வருடம் இருக்கும். ஆனாலும் அந்த ஏப்ரல் மாதத்துல, அதாவது ஜூன் மாதத்திற்கு மேலாக, அதாவது நவம்பர் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த குரு அதிசாரம் பெற்று உங்களுடைய 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால யார்கிட்டயும் பெரிய அளவுக்கு கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ வச்சுக்க கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்களுக்கு இந்த மாதிரியான சில ஏமாற்றங்கள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த இடத்துல நீங்க பணம் வெளியிடத்துல ஏமாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் ஆன்லைன் ஸ்கேம் போன்ற விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய வங்கி கணக்கை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். யார்கிட்டையும் எந்த விதமான ஒரு தகவல்களும் கொடுக்க கூடாது. என்னுடைய பேங்க்ல நான் இவ்வளோ லோன் வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ பர்சனல் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ ஜுவல் லோன் இருக்கு, என்னுடைய ஹோம் லோன் இவ்வளோ இருக்கு, இப்படின்ற மாதிரியான சில பர்சனல் தகவல்களை யாரிடமும் பகிரக்கூடாத ஒரு சூழ்நிலையில நீங்க அந்த நேரத்துல இருப்பீங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். அதே மாதிரி ஆபரணங்கள், தங்கம் சம்பந்தப்பட்ட சில ஆபரணங்கள் எல்லாம் அந்த டயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஏன்னா தொலைந்து போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கிறதுனால ரொம்ப, ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றதுனால அந்த சில தேவையில்லாத ஏமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா சாதாரணமாக ஒரு கிரகங்கள், அதாவது சந்திரன் போன்ற கிரகங்கள்லாம் 2 நாள் அஷ்டமத்துல இருக்கும்போது அந்த சந்திராஷ்டமம் வரும்போதே நம்ம அதிகப்படியான ஒரு மனநிலையை இழக்கக்கூடிய, அதாவது ஒரு கண்ட்ரோல்லயே நம்ம சில இடத்துல பேச மாட்டோம். அது அளவுக்கு அதிகமான ஒரு சென்சிட்டிவாக பேசுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த இடத்துல நம்மளுடைய கொஞ்சம் ஒரு பொலைட்னஸ், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை, யாரிடமும் கோவப்படாமல் இருக்கிறது, அடுத்து பணத்தை கேட்கறவங்களுக்கு அள்ளி கொடுக்கறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா மகர ராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 4ஆம் இடத்துல உங்களுக்கு அங்க சுகஸ்தானாதி இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெறதுனால வருடம் ஆரம்பிக்கும் போதே சில முதலீடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த முதலீடுகள் காலிமனையாக இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வாகனம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு முதலீடுகளா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு உண்டான தொழில்ல ஒரு முதலீடு செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த வருடத்துல நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட சில எண்ணங்களை நீங்க நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு நேரமும், தொழில் சார்ந்த கடன்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்க போது. ஏற்றுமதி தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழில்ல உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத வாய்ப்புகள் எல்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த ராசி என்பர்களுக்கு ஏதாவது கடந்த காலத்துல வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் முழுமையான ஒரு நிவாரணம் அப்படின்றது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த பராபவ வருடத்துல இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக மிகவும் ஒரு மன நெருடல்கள்ல இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள். அது விவாகரத்து வழக்குகளா இருக்கலாம், இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளா இருக்கலாம், இல்ல அலுவலக ரீதியான ஒரு வழக்குகளாக இருக்கலாம், இல்ல திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாத சில வழக்குகளாக கூட இருக்கலாம். எது சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் இது இந்த வருடத்துல முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும், ஏன்னா இந்த ராகு பகவான் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல இருந்து நிவர்த்தியாகி உங்களுடைய ராசியின் மீது பயணிக்க போறாரு. அதனால குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து தீர்வுகள் இருந்தாலும் உங்களுடைய மனநிலையில சில குழப்பங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணம். அதனால வெளியிட மாற்றம் பண்ணிக்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து வரன்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய ஒரு ஏற்றங்கள், ஏன்னா 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வரன் அமையறதிலையும் காதல் திருமணங்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.